ஹாய். இப்போ எங்களோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30 தாண்டுது. ஸ்ரீலங்காவில் சாமம் ஆயிட்டுது. என் டைம் சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீலங்காவில் 2 பேருக்கு எடுத்து வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும்னு நினச்சினான் இன்றைக்கு. பட் எனக்கு பிஸி என்றபடியாக அடுக்கலாம் போயிட்டுது. இப்போ நான் ஃப்ரீயாக அங்கே சாமம் ஆகியாச்சுது. ஆருக்கண்டு பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சாக்கில் ஒரு காலமும் நாங்கள் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் போன வருஷம் கடைசியாக மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யல. அந்த உதவி செஞ்ச எனக்கு அங்கேருந்து உதவி செஞ்ச எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு லாபமும் இல்லாமல் நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி அவாவும் நினைச்சு முன்னண்டு எங்களை விட அவைக்கு தான் வேலை கூட. நாங்கள் காசு அனுப்பி போட்டு வீட்டுக்குள்ள இருந்துருவோம் ஜாலியாக. அவங்க தான் கடைகளுக்கு தெரிஞ்சு சாமான் வேண்டி அவ்வளோ தூரம் ஒரு இடத்துக்கு எல்லாம் ஏதோ 20-30 கிலோமீட்டர் ஏதோ போனவங்கன்னு நினைக்கிறேன். மோட்டர் பைக்ல எல்லாம் போனவா. ஸோ போய் சாமான்கள் கொடுத்து வந்து அவைக்கு ஒரு நாள் பயணம் மாதிரி சில இதெல்லாம் 2 நாள் 3 நாள் பயணங்கள். ஸோ எங்களுக்காண்டி நாங்கள் என்ன நல்ல எண்ணத்தில் நான் நினைச்சனோ அதே மாதிரி அதே நல்ல எண்ணத்தில் எந்த எதிர்பார்ப்பும் எந்த லாபமும் இல்லாமல் எனக்கு என் கூட நின்று உதவி செஞ்ச அந்த டீச்சருக்கும் அவட ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவை 2 பேரும் தான் செஞ்சவே அவை 2 பேருக்கும் நன்றி. அந்த 2025 நீங்கள் அப்படி ஒரு உதவி எனக்கு செஞ்சது நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு 2 பேருக்கும் ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சேன். நான் புது வருட வாழ்த்துக்கள். உங்களோட மனசு மாதிரி நல்ல மனசு மாதிரி வர்ற ஆண்டும் இந்த 2026 உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கடவுள் கண்டிப்பா கடவுள் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒன்று நல்லது செஞ்சா எங்களுக்கு கடவுள் இன்னொரு விதத்தால நல்லது செய்வார், அது உண்மை. புது வருட வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்சுன்னா சொல்லிட்டேன்.